easy food for Tamil channel. இன்றைக்கி நம்ம மசாலா கறி பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியான ஒன்று. உருளைக்கிழங்கும் வெங்காயம் மட்டுமே போதும் இதுக்கு. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் எப்படி பண்ணுவேன் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது எப்படி தகன்னு கொதிக்குதுன்னு பாருங்கள். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் நான் போட போகிறேன். குக்கரில் போட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, குக்கரில் தான் போடணும் அப்படின்னு இல்லை, சாதாரணமான ஒரு தவாவில் போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா இதை லைட்டாக வேக விட்டுடலாம். இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் தேங்காயை நல்லா வறுக்க போட்டிருக்கேன். இதான் நல்லா வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்த அப்புறமா இது கூட பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, சோம்பு, அது போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா வறுத்த அப்புறமா இது நல்லா வறுக்க சூப்பரான ஸ்மெல் வரும். இது என்னுடைய மாமியார் ஸ்பெஷல், சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ மஞ்சள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வத்தல். இந்த வத்தல் ரொம்ப காரம், அதனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மல்லி, தனியா பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா அது ஒரு என் மாமியார் பண்ணும்போது அது ஒரு பொன்னிறமாக எடுப்பாங்க. என் பையனுக்கு அது இது ஏன் மம்மி பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதனால் நான் கொஞ்சம் மஞ்சள் கலரில் தான் எடுப்பேன். ஆனால் அவங்க பண்ணுறது நல்ல பொன்னிறமாக எடுப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். இது கூட நான் பூண்டு போடுறேன். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு கேஸ் பார்த்தீங்களா, அதுக்கு தான். இப்போது நம்ம வறுத்தெடுத்தோம் இல்லையா, வறுத்தெடுத்ததை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே கொதிக்கட்டும். கொதித்த அப்புறமா நல்லா கடுகு தாளித்து விட்டு எடுத்துட வேண்டியதான். மணமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஆப்பம் இந்த மாதிரி பட்டத்துக்கும் எடுக்கலாம், ஆப்பம் இடியப்பத்துக்கும் எடுக்கலாம், ரைஸுக்கும் எடுக்கலாம். நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் பண்ணுவேன். எங்கே போனீங்க காலையிலேயே எழும்பி? என்னத்தை பிடிச்ச உனக்கு? பொம்மை தான் பிடிச்சா? இருக்கட்டும், இருந்தாலும் அண்ணனுக்கு ஒருக்கு கூடு, அவனை செல்ல அண்ணன் இல்ல தாடே. தாமா தாம் என்னது? இந்த போடலாம். உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.